யோசிச்சு பாருங்க. அப்ப இன்னைக்கு நமக்குள்ள அந்த புது மனுஷன் இருக்கானா? அவன் எந்த அளவுக்கு வளர்ந்துருக்கான்? எந்த அளவுக்கு உள்ளான ஆத்துமாவில் அவன் பலனா இருக்கிறான்? யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு அது ரொம்ப அவசியம். இன்னைக்கு அது அவசியம் இருக்கிறதுனால தான் ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிறார். அப்ப இன்னைக்கு நம்ம மனம் எப்படி புதிதாக மாறும் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, வாசிப்போம் 1 பேதுருவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், பக்கம் 318, புதிய ஏற்பாடு. 1 பேதுரு 2:3. நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய களங்கமில்லாத ஞான பாலின் மேல் வாஞ்சையா இருங்கள். ஆமா, நல்லா கவனிங்க. நாம புதுசா தான் பிறந்திருக்கோம். எப்ப பிறந்தோம்? எப்ப இயேசு கிறிஸ்து சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டோமோ அப்ப நம்ம என்ன பண்ணிருக்கோம்? புதுசா பிறந்திருக்கோம். ஏன்னா வசனம் சொல்லு, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்திலே பிரவேசிக்க முடியாது. அப்ப கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால யார் ஒருவர் அப்போஸ்தலர் 2:38 கீழ்ப்படிந்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஞானஸ்நானம் பண்ணப்பட்டார்களோ அந்த பிள்ளைங்க எல்லாரும் வசனம் சொல்லுது, அவங்க புதிதாய் பிறந்த குழந்தைங்க. நல்லா கவனிங்க. அந்த புதிதாய் பிறந்த குழந்தை பாலகனாகவும் வாலிபனாகவும் வயோதிபனாகவும் பழுத்த பழமாகவும் மாறணும்னா, என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, ஒவ்வொரு நாளும் நம்ம என்ன பாலை குடிக்கணும்? கலங்கமில்லாத ஞானப்பால். எது கலங்கமில்லாத ஞானப்பால்? திருவசனம். அப்ப வேத வசனம் தினந்தோறும் ஏன் வாசிக்கணும் தெரியுதா? புரியுதுங்களா? ஏன் ஆண்டவர் சொல்றாரு? யோசிச்சு பாருங்க. அப்ப வேத வசனத்தை அனுதினமும் நம்ம வாசிக்கணும். அதுவும் எப்படி வாசிக்கணும்? சங்கீதம் 1:1 என்ன சொல்லப்பட்டிருக்கு? கர்த்தருடைய வேதத்திலே பிரியமா இருந்து இரவும் பகலும் அதன் மேல் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்களின் ஓரத்தில் நடப்பட்டு தன் காலத்திலே தன் கனியை தந்து இலையுறுதா இருக்க மரத்தை போல இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். நமக்கு வாய்க்கிறது மட்டும் வேணும். ஆனா முன்னாடி இருக்கிற லிஸ்ட் வேண்டாம் இல்ல? யோசிச்சு பாருங்க. கஷ்டப்படுறதுலாம் வேணும், ஆனா பலன் மட்டும் வேணும். எப்படி அது சாத்தியம்? யோசிச்சு பாருங்க. வேதம் சொல்லுது, உபதேசம் எல்லாமே நிபந்தனை தான். சுவிசேஷம் வேற, உபதேசம் வேற. சுவிசேஷம் இயேசுவை அறியாத ஜனங்களை, அங்க பாத்தீங்கன்னா நிபந்தனை இல்லாம கர்த்தர் அவங்களை ஆசீர்வதிப்பார். ஆனா நீங்க ரட்சிப்புக்குள்ள வந்துட்டீங்கன்னா அவருடைய பிள்ளையா மாறிடுங்க. அப்ப கீழ்ப்படிந்தாதான் ஆசீர்வாதம், கட்டளைக்கு படி நடந்தாதான் ஆசீர்வாதம். அப்ப நல்லா யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு வேதத்தை நல்லா தியானம் பண்ணணும். தியானம் பண்ண தான் வசனம் உங்க கால்களுக்கு தீபமா இருக்கும். வசனம் உங்களுக்கு விளக்கா இருக்கும். வசனம் உங்களுக்கு தேனை போல இனிக்கும். வசனம் உங்களுக்கு கண்ணாடியை போல அப்பப்போ உங்களை காட்டி கொடுக்கும். நீங்க களங்கமில்லாத ஞான மேல எவ்வளவு வாஞ்சியா இருக்கீங்க. இன்னைக்கு அநேகர் வேலைக்கு போற பிள்ளைங்க எத்தனை பேர் பைபிளை கையில எடுத்துட்டு போறீங்க? யோசிச்சு பாருங்க. எடுத்துட்டு போற பிள்ளைகளுக்கு ஸ்தோத்திரம், எடுத்துட்டு போகாத பிள்ளைங்களுக்கு